நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஒரு கண் தெரியாத மனிதனும் காலில்லாத மனிதனும் நண்பர்களாக இருந்தார்கள். இவர்கள் எப்பொழுதும் ஒரே இடத்துல ஒன்றாக தான் இருப்பார்கள். ஒரு முறை இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை வருது. நம்ம ஏன் இத்தனை நாளா இங்கேயே இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் இடம் மாறி பார்க்கலாம், நம்ம வேற எங்காவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், நாம் சற்று வெளியே போய் வரலாம் என்று சொல்லி இருவருக்குள்ளாக ஒரு ஆசை வருது. இவங்க ஆசைப்பட்டபடியே என்ன பண்ணாங்க, போலான்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது இரண்டு பேருக்குள்ளாக ஒரு தடுமாற்றம். எனக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி வழி சொல்லுவேன், எனக்கு கால் இல்லை, நான் எப்படி போக முடியும் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க தங்களுக்குள்ள. அப்ப பேசிக்கொள்ளும் போது பார்வை இல்லாத மனுஷன் சொல்றான், நான் போய் எனக்கு பழக்கம் இருக்குது, அந்த காற்றின் திசையை கொண்டு நான் எந்த பக்கம் போனோம்னு சொல்லி நான் சொல்லுவேன், அதனால நான் உங்க வழி காட்டுன்னு சொல்லிட்டு கண் தெரியாத சொல்றான். கால் இல்லாத மனுஷன் என்ன பண்றான், எனக்கு கால் இல்லை ஆனாலும் நான் நடந்து பழகிட்டேன், எனக்கு போக தெரியும், நான் அவனை என்ன பண்றேன், என் தோள் மீது சுமந்து கொண்டு போறேன் என்று சொல்லி தலை கீழாக என்ன பண்றாங்க, யோசனை செய்கிறார்கள். அப்ப அந்த யோசனை பிரகாரமாக அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, புறப்பட ஆயத்தம் ஆகுறாங்க. கால் இல்லாத மனுஷன் என்ன பண்றான், கண்ணு தெரியாத மனுஷனை தன் மீது ஏற்றிக் கொள்கிறான். அப்ப கண்ணு தெரியாத மனுஷன் என்ன பண்றான், வழி சொல்றது, கால் இல்லாத மனுஷன் அவனுக்கு சுமந்து கொண்டு போறது. இப்படிதான் போனாங்க. அப்படி போகும்போது அவங்களால சரியா போக முடியல, வழி சொல்லவும் முடியல. ஏனென்றால் கண் தெரியாத மனிதனால வழி சரியா சொல்ல முடியல, கால் இல்லாத மனிதனால அவனை தூக்கி கொண்டு சரியாக போக முடியல. ஆனால் கண் தெரியாத மனுஷன் என்ன சொல்றான், நான் வழி காட்டுறேன்னு சொல்றான். ஆனா கால் இல்லாத மனுஷன் என்ன சொல்றான், நான் அவனை சுமந்து போறேன் என்று சொல்றான். இன்றைக்கு மனிதன் ஒரு மனிதனை நம்புறதுனால இதே நிலைமையில் தான் வருகிறது. ஒரு மனிதனை ஒரு மனிதன் தேடி இருந்தால்தான் இதே நிலைகள் அதிகமாக இருக்கிறது. கண் தெரியாதவர்கள் வழி காட்டுவதும் கால் இல்லாதவர்கள் சும செல்வதுமாக இருக்கிறது. அப்படி போவதனால இன்றைக்கு போக வேண்டிய இடத்துக்கு சரியா போக முடியறதில்லை, செய்ய வேண்டியதை சரியா செய்ய முடியல. இன்றைக்கு ஒரு மனுஷன் என்ன பண்றான், இன்னொரு மனுஷன் தேடுறான், எனக்கு சொல்லுவான், வழி காட்டுவான், கொண்டு போவாங்க என்று சொல்லி இன்னொரு மனுஷனை தேடுறான். ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்புவதனால அந்த காரியங்கள் எதுவுமே நிறைவாக இருக்காது, முடியாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனுஷனை நம்புவதை பார்க்கணும். மனுஷனை நம்பாம, மனுஷனை தேடாம கடவுளை நம்புவோம். கடவுள் நமக்கு வழி காட்டுவார், கடவுள் நம்மை சுமந்து செல்லுவார். வழி இல்லாத, பார்வை இல்லாத, பார்க்க முடியாத சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் நம்ம வழியை காண்பிப்பார். நடக்க முடியாத தடுமாறுற சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். பாவத்தினால பரலோகத்துக்கு போக வழி தெரியாத நம்மை இயேசு ஆண்டவர் சுமந்து செல்கிறார். பாவத்தினால பரலோகத்தை, கடவுள் ராஜ்யத்தை பார்க்க முடியாத நம்மை இயேசு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கின்றவராக இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவரை நாம் நம்புவோம், அந்த இயேசு ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். அந்த இயேசு ஆண்டவர் மட்டுமே நமக்கு வழியை காண்பிப்பார், அவர் மட்டுமே நம்மை நடத்துவார், அவர் மட்டுமே நம்மை சுமந்து செல்கிறவராக இருக்கிறார். அதுதான் வேதம் இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கரடு முரடானதை செவ்வை பண்ணுவேன். இக்காரியங்களை நான் செய்வேன், நான் சொன்னதை செய்யாதிரேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, குருடரை அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே கொண்டு வருவேன். அவர்களுக்கு முன்பாக வெளிச்சத்தை உண்டாக்கி கரடு முரடானதை செவ்வை பண்ணுவேன். இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அறியாத, தெரியாத, கரடு முரடான எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் மட்டுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். எனவே நாம் மனுஷனை தேடி போகாம, மனுஷன் மீது நாம நம்பிக்கை வைக்காம, இந்த மனுஷன் செய்வான், இந்த மனுஷன் காண்பிப்பான், இந்த மனுஷன் தருவான், இந்த மனுஷன் உயர்த்துவான் என்று சொல்லி மனிதன் மீது நம்பிக்கை கொள்ளாம, மனிதனை தேடாம கடவுளை தேடுவோம், இயேசு ஆண்டவரை தேடுவோம். அவரே நமது வாழ்வின் வெளிச்சமாக இருக்கிறார். அவரே நம்முடைய இருளான வாழ்க்கையில
வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே நடக்க முடியாத நம்முடைய கால்களை நடக்க செய்கிறவராக இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையின் பாதை செவ்வையான பாதையாக மாற்றுகிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, அந்த இயேசு ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நாம் அனைவருக்கும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட உடைய வார்த்தையின் பிரகாரமாக மனுஷனை நாங்கள் நம்பாமல், மனுஷனத்துல வழி கேட்காமல், மனுஷனத்துல உதவி கேட்காமல், இதோ இயேசு ஆண்டவராகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு, உமக்குள்ளாக நாங்கள் வாழ்வதற்கு, உம்முடைய ஒத்தாசை நாங்கள் ஜெயிப்பதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மட்டுமே எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு மட்டுமே எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற திடமான விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உம்மையே விசுவாசித்து உமக்குள்ளாகவே நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவி வழியாக ஒத்தாசை செய்திட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், மனிதன் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்காமல் உம்மையே நாங்கள் நம்பி உமக்குள்ளாகவே நாங்கள் வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆதரவு செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே எல்லாரையும் கொண்டு எங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் உமக்கு பயந்து உமக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு வாழ்வை, ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை, நல்ல ஒரு ஆளுகையை செய்வதற்கு நீர் எல்லாரையும் தூய ஆவியின் வழியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை நாங்கள் முற்றும் முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ பாதுகாத்துக்கொள்ளும், இதை ஏற்றுக்கொள்ளும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் சோசனம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.